ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த 2026 ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பு முனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா? ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா, உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும் அதாவது தெரிந்து கொள்வார்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த ஆண்டிலாவது திருமணம் நடக்குமா, தொழில் வளர்ச்சி ஆகுமா, புதிய தொழில் தொடங்கலாமா? எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்ப பார்க்கிற பொழுது இந்த 2026 ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் மாதிரி பொதுவா தனுசு ராசி என்பது கால சக்கரத்திற்கு 9, அப்ப 9ஆம் வீடு, அப்ப அந்த வீட்டினுடைய அதிபதி குரு. அது ஒரு உயிர்காரகத்துவம் உள்ள ராசி. 2026 ஆம் ஆண்டு ஒரு புதுவிதமான முறையில் நல்லதுகள் நிகழ்வு நடப்பதற்கு சான்ஸ் உண்டா அப்படின்னா ரொம்ப கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆண்டில் குரு பகவான் ஜூன் 2க்கு பிறகு அவர் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போறாரு. நிறைய பேர் சொல்றாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராசிநாதன் உச்சமடைந்தால் 8, 6, 12 எல்லாம் கணக்கு கிடையாது. கால புருஷத்துக்கு 4ஆம் இடமான அந்த வீடு இருப்பதினால் சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், தாய்மை உண்டாவார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நல்ல கல்வி கற்றுக்கொள்வார்கள், வெளியிலே சென்று படிப்பார்கள், வெளியிலே சென்று வாழ்வார்கள். இதுவரை ஒரு மோசமான வீட்டுல 15 வருஷம் இருந்துட்டேன், 30 வருஷம் இருந்துட்டே, அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான காற்றோற்றமான சூழல் உள்ள அறிவு, புத்தி, ஞானம் இவைகளை எல்லாம் கொடுத்து உங்களை புதிய மனிதர்களாக மாற்றி ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு. அதனால தன் குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு சுயநலம் இல்லாதவர். அவர் பார்க்கும் இடங்களை எல்லாம் விருத்தி செய்வார். இருந்த இடத்திற்கு நன்மையை தருவார் இல்லையோ, ஆனால் உச்சம் என்று சொன்னால் அதுல ஆட்சியும் இருக்கும், உயர்வும் இருக்கும், எல்லாருக்கும் அனுக்கிரகமும் இருக்கும். இத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் புதுவிதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவா ராசி பலன்கள் அப்படின்ன உடனே நம்ம குரு, சனி, ராகு, கேது இந்த கோள்களை அடிப்படையாக வைத்து இயங்குதல்களையும் பார்வைகளை வச்சுதான் பலன் சொல்றோம். அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். தன்னம்பிக்கை உயரும். ஒரு முழுமையான பலன்கள் பற்றி இந்த தொகுப்புல நாம பார்க்கலாம். பொதுவா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான். சாத்வீகமான குணம் உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. பிறர் உங்களை இயக்கினால் இயங்குவீர்கள். அதாவது உங்க சின்னமே எடுத்துட்டா ஒரு மனிதன், அதுக்கு மேல கீழே மிருகம், மேலே மனிதன், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளு சின்னம் இழுத்து விட்டால் இலக்கை அடையும். அப்ப இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் குரு பகவான் உச்சமடையது நிகழும். 8 என்பது கொட்டி கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை தரும், மறைந்திர மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி அப்படிங்கிறத வரும். அதனால 8வது இந்த வாழ்க்கையில் முக்கியமான மற்றும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திறன் கொண்டதாக இருக்கும். இந்த நாள் வரைக்கும் குண்டு செட்டில குதிரை ஓட்டியிருப்பீங்க, இப்ப கொஞ்சம் புதிய இடத்துக்கு போவீங்க. புதிய சூழல், புதிய வாழ்க்கை முறை, உங்களுடைய அறிவு, புலமை, திறமை எல்லாம் வெளியில இடத்துல போகும். இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனை எப்பப்பா இவ்வளவு காலம் நம்ம சந்திக்காம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எல்லாம் கிடைக்கும். அதனால கற்றவர்க்கு சென்ற இடம் சில உண்மையான குருவாக வேறொரு இடத்திற்கு போக போகிறீர்கள், குருவாகவே மாறப் போகிறீர்கள். இந்த பெயர்ச்சி புதிய சூழலில் புதிய சந்தோஷத்தை, எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்க போகிறீர்கள். நீங்களே இருக்க போகிறீர்கள். உங்கள் ராசிநாதனே உயிர்வடைகிறான். அப்ப உங்களை உயிர்வடைய விடமாட்டாரா? அப்ப உயர்வான வாழ்க்கை முறையில் கொடுப்பார். உங்களுக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு நிகழ்வுகளை கொண்டு வரும். ஒரு புறம் உங்கள் ஆன்மீக திறன் வளரும், மறுபுறம் உலக இன்பங்கள் மற்றும் பொருள் வசதிகள் மீது வெறுப்புணர்வு மனதில் வரலாம். அதான் ஏன்னா பொதுவாக போகும்போது இதெல்லாம் வந்துடும். குரு பெயர்ச்சி 2026 உங்கள் நிதி திட்டங்களில் சில குறைபாடுகளை கொண்டு வரும்.
அதான் கவனமா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு சனியை பார்த்தாலும் கூட குரு உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ல் உள்ள சனி அர்த்தாஷ்டம சனி, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் உள்ள சனி அர்த்தாஷ்டம சனி. அப்ப என்ன செய்வார் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா, வீடு வண்டி வாகனம் சோம் இவைகளில கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையை தரும். அதே நேரம் குருவின் இந்த பெயர்ச்சி தாக்கத்தால் உங்கள் உடல்நல பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளலாம். 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ராசிநாதன் எட்டுங்கும் போது அதுக்குரிய விதிக்கப்பட்டது போல உடல்நலில் இருக்கும் சிலருக்கு நீண்ட காலமா வாழ்ந்த கணவன் மனைவி இருந்து பிரிந்து போய் வெளியிலே வாழ்வார்கள். தொழில் நிமித்தமாக வெளியிலே செல்வார்கள். அப்படியெல்லாம் போய் அமையும். தானாக வாழ வேண்டிய சூழல் வரும். ஆனால ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சனி பகவான் தனுசு ராசிக்கு 4வது வீட்டுல சஞ்சரிக்கிறனால உங்கள் ஜாதகத்தில் 2, 3 அப்ப இந்த 3வது வீட்டு 2வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் இருக்கிற போது சனியின் பெயர் அந்த அர்த்தாஷ்டமம் சொல்லுது. இது மகிழ்ச்சி குறைந்து வாழ்க்கையின் உண்மைகள் எல்லாம் வெளிப்படும். யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால பொருளாதார வசதிகள்ல சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. உடம்புல நுரையீரல், எரிச்சல், மார்பு, தொற்று போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது வந்துடும். காரணம் என்னென்றால் 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது தைரியத்தையும் ஆற்றலையும் குருட்டு துணிச்சலையும் உங்களை அதிகரிக்க செஞ்சிரும். அதனால 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆன்மீகத்துல தான் இருக்கணும். நீங்க ஆன்மீகம் இல்லாமல் வாழ்க்கையை பண்ணால் உங்களை கொண்டு போய் சிக்கல் விட்டோம். எப்படி ஆன்மீகம் இருக்கிறது அப்படின்னா, எது துறவரம், எது பக்தி, எது ஆன்மீகம், பிறந்த நோக்கம் என்ன எல்லாத்தையும் சொல்லும். கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ரெட்டின் பாத்ரூம் போற இடத்துல டாய்லெட் சரியா போகாது, செரிமான தொந்தரம், வயிறு உப்பிக்கிட்டு கிடக்கும், பயப்பா இருக்கும், என்னத்தை திங்கிறது எதத்தை சாப்பிடுறது, வெளியில தான் வாழணும், இத சாப்பிட்டா பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி கவலை வந்துரும். தொழில், வேலை மற்றும் வியாபாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆண்டின் பெரும் பகுதி கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தில சஞ்சரிப்பதனால புதிய கூட்டாளிகள், ஒப்பந்தங்கள், உறவுகளால் லாபத்தை குறிக்கிறது. ஆனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சியும் காணப்படும். 6 மாசம் வரையிலும் ஜூன் 2க்கு பிறகுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், வேறு விதமான மாற்றங்கள் உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சிருக்கார் இல்லையா, அவரை இந்த குரு பகவான் பார்ப்பார். அப்ப முதல்ல சிரமம், அதுக்கப்புறம் மேல என்ன ஆகும், குருவினால நல்ல மாற்றம் உண்டாகும். தன் வீட்டை தான் பார்த்த கிரகம், அதாவது சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சமடைந்து தன் 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அப்ப எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம், நோய்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். தேவையில்லாத பணிச்சுமை, தேவையில்லாத வேலையில அலட்சியம், தேவையில்லாமல் நமக்கு மன கஷ்டம், வீட்டுல தேவையில்லாமல் சண்டை வருதல், இவையெல்லாம் கட்டுப்பாட்டடியில ஒரு ஷட்டர் வந்துடும். அதனால தொழில், புதிய உத்தியோகங்களை அப்ப தொடங்கலாம். வியாபாரத்துல லாபம் கூடும். வெளிநாடு வர்த்தகம் கூடும். உங்களை எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் எல்லாம் உண்டாகும். அதனால தைரியமும் தைரியமும் தன்னம்பிக்கை உண்டு. உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு 8ல் இருந்து 2ல் பார்க்கிறார். சம்பாதிப்பதற்காக வெளியிலே போய் சம்பாதிச்சு வர வேண்டியது வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வாழ வேண்டியது வரும் தனுசு ராசிக்கு. ஆனாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு சகல வசதிகள் உண்டு. சவால்களை எல்லாம் சுலபமா சமாளிச்சிருவீங்க. நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் சஞ்சார நிலை காரணமாக பொருளாதார நிலைமை வலுப்பெற, வருமானம் பல வழிகளில் இருந்து வர வாய்ப்பு உள்ளது. எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை கூப்பிடுவாங்க. உங்க பேர்ப்புகள் இப்பதான் வெளியில தெரியும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நிதி பிரச்சனைகள் மற்றும் கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். வீடு மனை வாங்கும் யோகம்
அபார்ட்மெண்ட் வாங்குற யோகம், பழைய வீடாக கிடைக்கும் யோகம் கிடைக்கும். சனி நாள்ல இருக்கிறாரு. சனி அந்த இட விருத்தி செய்வார். குருவின் பார்வை இருந்த இடத்து கொடுத்துட்டு போயா. அப்படி சனியனுடைய நட்சத்திரம் உத்தரட்டாரி மீனத்தில் இருக்குது. குருவின் பார்வை 30 ஆண்டுகளுக்கு பிறகு வாரார். அப்படி வரும்பொழுது சனியை பார்க்கிறார். இந்த மாதிரி யோகம் ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவார். 30 வருஷத்துக்கு ஒரு முறைதான் சனி குரு வீட்டுக்கு வருவார். அப்ப 30, 12, 42 வயசு உள்ளவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது அமோகமான காலம். 42 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த குரு தனுசு ராசிக்கு அருமையான காலம். அதனால குடும்ப சுப நிகழ்வுக்கு செலவுகள் அதிகரிக்கும் உறவுகள். 7ஆம் இடத்துல ஆரம்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், அந்யோன்யம் பெருகும், திருமண தடை நீங்கி நல்ல வரன்கள் எல்லாம் அமையும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை குழந்தை பாக்கியம் உண்டாக, நல்ல பெண்களுக்கு கரு உருவாகும். குழந்தை பாக்கியம், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தாயாரினுடைய ஆரோக்கியம். அம்மாவுக்கு 4ஆம் இடம், சனி அம்மாவுக்கு உறவு முடியாம இருந்த குரு பார்த்துட்டார். அதனால சூனுக்கு பிறகு நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீடு ஜப்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் குரு பார்த்து யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடும். சனி கேது சஞ்சாரம், தந்தையாரோட சில மனஸ்தாபங்கள் எல்லாம் உண்டு. அதனால ஆரோக்கியம் சீரா இருக்கும். குருவின் அருள் பாரு வீட்டுல விநாயகர் வச்சு வணங்கி வழிபட்டு வாங்க. அதனால நாள்பட்ட உபாதிகள் இருந்து விடுதலை அடையலாம். ஆண்டின் தொடக்கத்தில அழைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், சோர்வு போன்ற நிலைமை எல்லாம் மாறி பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் புத்துணர்ச்சி பெறுவீங்க. வாகன பயணங்கள்ல மட்டும் கவனம் தேவை. 4க்குரியவன் 8ல போய் உச்சம் அடையறான். நல்ல வண்டி, அடுத்தவர்கள் வண்டியை வாங்கிட்டு போய் சில விபத்துகளும் வரும். என்ன காரணம்? 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்தினுடைய பலனை வத்த செய்வான். அதனால குறிப்பா நெடுதூர பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை தேவை. புதிய ஆட்களை யாரோடையும் சேர்க்க கூடாது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தடைகள், காரியங்கள் எல்லாம் துணிச்சலுடன் வெற்றி பெறும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. புனித யாத்திரைகள் போவீங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகலாம். நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆமால்லாம் தாண்டு நடக்கும். தனுசு ராசினர் வழிபட வேண்டிய கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், குபேரலிங்கத்துக்கு போய் வழிபடலாம். தனுசு ராசிக்காரங்க சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில்கள், குறிப்பா குருவின் ஆதிக்கம் நிறைந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வாழ்க்கையில செல்வ செழிப்பை எல்லாம் உண்டாக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும், மந்தமாதான் இருக்கும், சோர்வா இருக்கும். எல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா இருப்போம், அபோகமா இருப்போம், எல்லாமே நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க. மனசார ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாயா. போற்றி வணக்கம்.